எனக்கு ரொம்ப ஒரு வஸ்டா கேவலமா அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனா அதுதான் என்ன கிரவுண்ட் பண்ணுச்சு. பாத்தீங்கன்னா அந்த 29வது வயசுல நான் எந்த படமும் பண்ணல. ஒரு வருஷம் சும்மா வெட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேல கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்ல. ஸோ அதனால சரி ஓகே மியூசிக்கே கொஞ்ச நாள் விட்டுருவோம்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாம இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலா என் லைஃப்லயே. யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலா வரும், மியூசிக் அச்சே ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே போயிடுச்சு. எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள். ஸோ 29வது வயசு 30 வயசு ஆக போகுது இப்ப. ஸோ என்ன ஆச்சு, வீட்லயும் எல்லாரும் என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. திடீர்னு எங்க கிளம்பி போயிடுவேன், ஒரு மாசம் வரமாட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு வருவேன். பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த நான்கடவுள் ஆரியா இருப்பார்ல அந்த ஜோனுக்கு போயிட்டேன். சரி நான் சியர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு மிட் நைட் பிறந்த நாள், 30 வயசு ஆக போகுது. என்னோட வைஃப் வந்து காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபார் நோ ரீசன். அப்பரண்ட்லி டு த்ரோ மீ ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட் 12 மணிக்கு. அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்றாங்க, மூஞ்சில எல்லாம் தண்ணி கொட்டுறாங்க. நான் எதுக்குமே சொரண மாதிரி இருக்கேன். ஸோ பயங்கரமா சண்டை போடுறாங்க, என்னமோ பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வந்துட்டு மணி ஒரு 11:55 இருக்கும். வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆளு. எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையா மாத்தின ஒரு எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கணும், நம்ம ஒன்னும் ஆகலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு. அந்த 29ங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப ரொம்ப மட்டமான விஷயம் சொல்ல போறேன், நீங்க இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பொதுவா அன்னைக்கு ஏதோ ரொம்ப டைட்டா ஒரு பேண்ட் போட்டிருந்தேன், இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ. அண்ட் வீட்டுக்கு போனவொடனே ட்ரெஸ்ஸை கட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஆல்ரெடி ஏதோ கார்ல சண்டை போட்டது, அந்த வருஷம் ஃபுல்லா சரியில்லை நமக்கு, டைம் ஏதோ மனசு எங்கெங்கயோ போகுது. 30 பத்தி வேற ஒரு பயமுறுத்துறாங்க நம்பரை பத்தி. போறேன், சட்டையை கட்டுறேன், பேண்ட்டை கட்டுறேன், பாக்ஸரோட நிக்கிறேன். பேசிக்கா எல்லாரும் அந்த கர்டன்ஸ் பின்னாடில இருந்து வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அன்னைக்குதான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது பரவாயில்லதான் போல இருக்கு, இந்த அவமானம், அந்த வெக்கம், மான சூடு சொரணெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு அன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன். அதோட சீரியஸான விஷயம் என்னன்னா, அன்னையில இருந்து நான் வந்து என்னோட ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமா சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நாம எந்த மாதிரி படைப்புல இருக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் சீரியஸா இருக்க ஆரம்பிச்சேன். நான் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான, என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது. ஸோ அதனால இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளா இருப்பேன்னு நினைக்கிறேன்.